ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டீயோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு உள்ளே வர ஜம்மினும் தாராக பேசிக்கிறத பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் ஷாக்காய், ஆத்தி இந்த நேரத்துக்கு வந்திருக்க மாட்டாருன்னு நினச்சா, ஐயோ ஜிமின் அண்ணா இங்கே இருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக வந்திருப்பார் அவரும், கொஞ்சம் செத்தேன் அப்படின்னு அப்படியே சரி இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு பயந்துகிட்டே தான் போயிருப்பீங்க. ரூம் கதவு மெதுவாக திறக்க அங்கே தயாங்கங்களை அப்படி நிமிந்து பார்க்க, அவ்வளோதான் இவங்களை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு கால் வரவே மாட்டேங்குது, ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. அப்படியே கதவுக்கு இந்த பக்கம் வந்தீங்களே அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க பயந்து போய். அவனும் அப்படியே முறைக்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு எழுந்து நடந்து வரான். இது சரிப்பட்டு வரமாட்டான், இப்போ வரமாட்டான், நம்மளே போங்கிற மாதிரி அவன் எழுந்திரிச்சு வர. நீங்கள் அந்த இடத்துல ஆணி அடித்த மாதிரி அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. வரானே எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்பானே, என்னத்தை சொல்ல. சரி எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவனை அதுக்கேற்ற மாதிரி உங்களை தாண்டி வந்து கதவை லாக் பண்ண, என்ன கதவெல்லாம் லாக் பண்ணுறான் அப்படின்னு கொஞ்சம் பீதியிலே இருக்கீங்க. அவனும் உங்களை அப்படியே முறைச்ச மாதிரி பார்த்துட்டு நிற்க. நீங்கள் பயந்து போய் 2 ஸ்டெப் பின்னாடி போய் அந்த கதவில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு அப்படி நிற்க. உங்கள் கிட்ட வந்து, மேடம் இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்னு தயங்கி வார்த்தையே வராமல் ஒரு வழியாக காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே உனக்கு கால் வருது. சுத்தம் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி தான் அவன் கேட்ட மாதிரி தான் நினைக்கும் போது அவனும் அப்படியே ஃபோன் கால் அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு அவங்கள பார்த்து போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பால்கனி பக்கம் போக, அப்பா ஐயோ சொன்னதே போதும் அப்படின்னு கடன்னு இப்போ பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அப்படியே குளிச்சு முடிச்சு வெளியில் வந்து எட்டி பார்க்குறீங்க. அப்பயும் தயாங்கல்ல இன்னும் ஃபோன் கால் தான் பேசிகிட்டு இருக்கான். என்ன அங்கே என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், இப்படியே கீழே இறங்கி ஓடிடுவோமா? எப்படி போனாலும் திருப்பி இந்த ரூம்குள்ளே வரணும், கட்டி கேள்வி கேட்பான், பதில் சொல்லி தானே ஆகணும். சரி நம்ம என்ன தப்பாக பண்ணோம் பயப்படுறதுக்கு, கேட்டால் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அப்படியே வந்துட்டு இப்போ அவங்க ஃபோனோட கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பீங்களா? ஸோ அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை அண்ணாக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேக்கு அந்த நீங்கள் டிசைன் பண்ண ட்ரெஸ் பக்கத்துலேயே நின்று எடுத்த ஃபோட்டோவை அவனுக்கு அமுச்சு விட்டுட்டு அண்ணா பார்த்துட்டு என்ன சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே கரெக்டாக ஜேகேவும் கால் பண்ணுறான். ஒரு நிமிஷம் நீங்கள் ஆத்தி என்ன உடனே கால் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. தயாங்க இன்னும் ஃபோன் பேசிட்டு அங்கே தானே இருக்காரு, அண்ணன்ட்ட தானே பேசுகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி அண்ணா சொல்லு அப்படிங்கிறீங்க. குட்டிமா செம்மையாக இருந்துச்சு ஃபோட்டோ பார்க்கறதுக்கு, இந்த டிசைன் சூப்பராக இருக்குது, இது நீயே ஸ்டிச் பண்ணியா? ஆமாம் அண்ணா அப்படிங்கிறீங்க. அப்போனும் கன்ஃபார்மாக நீ தான் ஜெயிப்ப அப்படிங்கிறான். எனக்கு ஜெயிக்கிறதெல்லாம் தேவையில்லைண்ணா, எனக்கு எதை பண்ணாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும், நீ சொன்னேன்னு கலந்துக்கிட்டேன், அவ்வளோதான், ஜெயிக்கிறேன்னா தோக்குறனோ, ஜஸ்ட்டு என்னோட இதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கோ சரி நார்மலாக தான் பேசுகிறா, எந்த பிரச்சனையும் இல்லை போல் அப்படின்ட்டு சரிடா நீ சாப்பிட்டியா? இல்லைண்ணா இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்தேன், இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஓ சரிடா நேரம் ஆயிடுச்சு பார், போய் சாப்பிடு. சரிண்ணா நீ சாப்பிட்டியா? இல்லைம்மா நான் இன்னும் நம்ம ஷாப்லேருந்து வீட்டுக்கு போகல, லேட்டாக ஆகும், அதுவும் இல்லாமல் ஸோ நான் இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு, நான் வைக்கிறேன். அண்ணா என்னம்மா? அது வந்து என்ன சொல்லு, ஏன் தயங்குற? அது அம்மா எதுவும் சொன்னாங்களா? சொன்னாங்க, மறுவீடு கூப்பிட்டதாகவும் நீங்கள் வரலன்னு சொன்னதாகவும் சொன்னாங்க. என்னையும் போய் நேரில் பார்த்து கூப்பிடு, அப்போயாச்சும் வரால பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் தான் ஏதோ நீ ஒர்க்கில் இருப்ப அதனால தான் அப்படி சொல்லியிருப்ப, ஸோ உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ ஃப்ரீயானதும் சொல்லிக்கலான்னு விட்டம்மா அப்படின்னு சொல்லிங்க தவிர அதுக்கப்புறம் எதுவும் பேசல. ஹீரா அண்ணா ஏம்மா ஒரு மாதிரி டல்லாக இருக்கா? அம்மா மேலே உனக்கு எதுவும் வருத்தமா? அண்ணா எனக்கு தெரியும் அப்போல்லாம் எதுவும் இருக்காதுன்னு, உனக்கு ஒர்க்காக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். இங்கே பாரு உனக்கு அம்மாட்ட பேசணுன்னா நீ ஃபோன் பண்ணி பேசுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு தான் எதுவும் தெரியாது. சொன்னீங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ சொன்ன மாதிரி ஒர்க் தான், பட் அம்மாவுக்கு மேலே கோவம் போல். ஏன் அப்படி சொல்கிற? இல்லை நான் கால் பண்ணால் அம்மா இப்போல்லாம் எடுக்கிறதில்ல. ஏன் இப்படி பண்ணுறாங்க? நான் உடனே போய் அம்மா கிட்டே கேட்குறேன், வீட்டுக்கு போனதும் உனக்கு நான் பேசிவிட்டு கால் பண்ணுறேன். ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம அம்மா தானே, நான் வரலன்னு சொல்லவும் அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க போல், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களே பேசுவாங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் விடுங்க, அம்மா தானே, ப்ளீஸ் அண்ணா நீ போய் இதெல்லாம் கேட்டு சண்டை போட்டுட்ருக்காத ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்ச. சரிம்மா சரி நான் எதுவும் கேட்கல, நீ எதுவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, ஓகே டைம் ஆச்சு நீ சாப்பிட்டு பாடு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு கால் அவனும் கட் பண்ணதும் நீங்களும் கட் பண்ணிட்டு அப்படியே நிமிடுறீங்க. தயாங்க அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் கையை கட்டி உங்களையே முறைச்சி பார்த்து நிற்க. ஆத்தி
இவன் எப்போ வந்தான்னு தெரியலையே. ஐயோ அப்படின்னு நீங்கள் பயந்து போய் அப்படியே அவனே பார்த்துருக்க. கிட்ட வந்தவன் ஒரு நிமிஷம் கூட பார்க்காம அப்படியே ஃபோன் எடுத்துட்டா பால்னு கிட்ட போட்டு உடைக்க நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி கூட என் ஃபோன் உடைச்சேங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் செம்ம கடுப்பா அப்படியே உங்களை மாறிச்சிட்டு, ஏய் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டல, எதுக்கடி இப்படி எனக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? நான் டிஸ்டர்ப் பண்ணானா? நான் என்ன பண்ணேன்னு இப்போ என் ஃபோனை உடைச்சிட்டு என்ன வேதிட்டுறான் லூசு பையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. அவனும் இங்கே பாரு, உனக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, சும்மாலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாது. உனக்கு ஃபோன் பேசணுன்னா எடுத்துகிட்டு வெளியில் போய் பேசு. எதுக்கு ஏன் கண்ணு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசி என்னை கடுப்பேற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் கத்துறான். உங்களுக்கு கடுப்பு தான் ஆகுது. இவன் பைத்தியமே தான் கன்ஃபார்ம். என்ன நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு இந்த வீட்டில் ஒரு ஃபோன் கால் பேசக்கூட உரிமை இல்லையா அப்படின்னு அழகியாக வருது. அதை அடக்கிட்டு பேசுகிறீங்க. அவனும் என்ன ஓரா போகிற, தான் சொன்னல என்னமா உரிமை கிரிமைன்னு பெருகி விளாட்ட பேசுகிற. உரிமை இருக்குங்கிறனால தானே உன்னை வெளியில் போய் பேசுகிறேன். இல்லை நான் இல்லாத போது பேசிக்கோன்னு சொல்கிறேன்ல, புரியலையா உனக்கு? நான் இல்லாதப்போ பேசு, இல்லையா வெளியில் போய் பேசு. அதை வச்சுட்டு நான் இருக்கும்போது பேசி என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காத. எனக்கு பிடிக்காததை செஞ்சால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் பாட்டு கத்துறான். உங்களுக்கோ இவன்லாம் மனுஷனே இல்லை, இவன்ட்டு போய் என்னத்தை பேசுறது அப்படின்ட்டு உடஞ்சி கிடக்கிற ஃபோனையும் அவனையும் மாறி மாறி பார்த்துட்டு அப்படியே தரையிலே கீழே உட்காந்துடுறீங்க. அப்படியே அங்கே உடஞ்சி கிடக்கிற அந்த ஃபோனை அப்படியே கையில் எடுத்து பார்க்குறீங்க. அதுவும் சுக்காக உடஞ்சி கிடக்கு. அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அது அப்படியே கையில் எடுத்துகிட்டு கண்ணில் டியர்ஸ் அவ்வளோ அப்படியே அழகியாக வருது. என்னதான் நினச்சிட்ருக்காரு, இவருக்கு என்ன தான் பிரச்சனை எனக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் நாள்லேருந்து இப்படி தான். ஐயோ, இவருக்கு நான் பேசுகிறது பிரச்சனையா இல்லை என் அண்ணக்கிட்ட பேசுகிறது பிரச்சனையா? அது இவர் இல்லாத போது பேசணுமாமே. நான் என்ன லவ்வர்கிட்டயா பேசுகிறேன்? இவர் இல்லாத போது ஒழிச்சு பேச என் அண்ணன்கிட்ட தானே பேசுகிறேன். அவன்கிட்ட பேசக்கூட எனக்கு உரிமை இல்லை. ஏன் இவர் எங்கள் குடும்பத்தாளுங்கக்கிட்ட என்னை நெருங்கவே விட மாட்டேங்கிறாரு? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எதுக்கு இந்த கேள்விகள் என்னை அரைச்சிக்கிட்டு இருக்கு? ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொன்னால் கூட நிம்மதியாவது இருப்பேன். இதையும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. சே, இந்த ஃபோனுக்கு பதிலாக என்ன என் மனசை உடைக்கிறாரு. அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மானங்கிட்ட மனசும் எத்தனை டைம் அவர் உடைச்சாலும் அவர் மேலேயே பாசத்தை வச்சுக்கிட்டு போய் நிற்குதே. என் மானங்கிட்ட மனசு தான் சொல்லணும். என்னையே ஏதாவது பண்ணிக்கிட்டா என்னன்னு தோணுது அப்படின்னு அடிக்கா வர அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டு மறுபடியும் அப்படியே வந்து அந்த இடத்துலையே படுத்துக்கிறீங்க. அப்படியே உங்களே அறியாமல் அப்படியே தூங்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க மூஞ்சில் ஏதோ சில்லுன்னு பட அடிச்சு பிடிச்சி எழுந்து முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா வேற யார், நம்ம தயாங்க குரங்க பையன்தான். அவங்க மூஞ்சில் அப்படியே ஒரு பாட்டில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே கையை கட்டிட்டு உங்களை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்களும் இவனை அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்து உட்காந்து அவனே பார்க்குறீங்க. அவனும் என்னடி நினச்சிட்ருக்க? வர திமிரு கூடிருச்சோ? உன் இஷ்டத்துக்கு லேட்டாக வர, நீ பாட்டுக்கு படுத்து கண்ட நேரத்தில் தூங்குற, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கத்துறான். இப்போ தான் டைம் பார்க்குறீங்க. என்ன டைம்? சாப்பாட்டுக்கு தான் எழுப்பியிருக்கானா? அதை இப்படி தான் எழுப்பணுமா? இவெல்லாம் மனுஷனா? அழகியாக வருது. எல்லாத்தையும் அடக்கிட்டு முன்னாடி அழுக்கவே கூடாது அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வந்துட்டு தொடச்சிட்டு அங்கே தான் மாப்பை எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் கடன் போகிறீங்க. அங்கே போகிறவங்களே பார்த்து நிற்கிறான். கீழே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டான். அவனுக்காக பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே வந்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் உங்களே பார்த்துட்டு அப்படியே பிளேட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. உங்களுக்கு கோவம் ஆத்திரம் எதையுமே வெளிக்காட்ட முடியல. அந்த நிலமையில இருக்கீங்க. அவனும் செம்ம காண்டில் தான் உங்களை முறைச்சிட்டு அப்படியே சாப்பிட்றான். உங்களுக்கு ஒரு நிமிஷம், ஏன் வந்தப்போ கூட இவர் இவ்வளோ கோவப்பட்ட மாதிரி தெரியலையே, அப்போ கூட நார்மலாக தானே இருந்தார், ஆனால் இப்போ இப்படி திடீர்னு கோவப்பட என்ன காரணம்? இவரை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் நல்லா இருக்கார், ஒரு நேரம் பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கா. அவனும் பாதி சாப்பாட்டிலேயே அப்படியே வச்சுட்டு போய் கை கழுவிறான். சுத்தம் அப்படின்ட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டு மறுபடியும் மேலே வந்து நீங்கள் சாப்பிடக்கூட இல்லை. அப்படியே அந்த இடத்துலையே பெட்ஷீட்டை வச்சு படுத்துக்கிறீங்க. தயாங்க உங்களை முறைச்சிட்டு அவன் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறான். நீங்களோ அந்த ஃபோன் உடஞ்சில அங்கேயே படுத்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நமக்கு இவ்வளோ தான், இதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, எதுக்குன்னே தெரியாமல் தண்டனைகள் அனுபவிக்கும் போது தான் அந்த வழி தெரியும். ஸோ அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே படுக்கிறீங்க. படுத்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எப்போ தூக்கம் வந்துச்சுன்னு தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் அப்படியே முழிச்சு மெதுவாக அவங்க பெட்ஷீட்டை மடிச்சுக்கிட்டே இவர் இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்னு கூட அந்த பாலா போன மனசு அவனை பற்றி தான் நினைக்கிது. மெதுவாக அப்படியே ஓரக்கனால பெட் சைட் பார்க்குறீங்க. பட் பெட்டில் தயாங்க இல்லை. எங்கே காணோம், இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாரா, எங்கே போனார் அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் ரூம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. அவன் எங்கேயுமே இல்லை. நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை மடித்து ஓரமாக வச்சுட்டு நீங்களும் போய் ரெஃப்ரெஷ்லாம் ஆக்கிட்டு வெளியில் வரீங்க. அப்பயும் தயாங்க காணோம். என்ன ஒரு வேளை நேரமாக ஆஃபீஸ் போயிட்டாரா அப்படின்னு கீழே வந்து அப்படியே நீங்கள் சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜிமின் கீழே வரான். அவனை பார்த்துட்டு, அண்ணா இப்போ தான் வராரு,
அப்போ இவர் எங்கே அதுக்குள்ளே போனார் அப்படின்ட்டு சரி ஜெமினா நாட்டை கேட்கலான்னு எழுந்திருக்கீங்க, இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்பாங்களே, சங்கட்டமாக போயிருமே, எப்படி கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் நிற்காத பார்த்து ஜெமினே புரிஞ்சுட்டேன். என்ன ஏதோ கேட்குற மாதிரி வந்தா திடீர்னு நின்ட்டாளுன்னு. தங்கச்சிம்மா என்னம்மா எதுவும் கேட்கணுமா, ஏதோ கேட்குற மாதிரி வந்தா அப்படியே நின்றுட்டா, என்னாச்சு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு கேட்குறான். அது அது வந்து அண்ணா, நீங்கள் இப்போ தான் ஆஃபீஸ் கிளம்புறீங்க போல், அவரை காணோம் இன்னும், அதான் அப்படின்னு நீங்கள் தயங்கி தயங்கி ஒரு விளையா கேட்க. என்னம்மா இப்படி கேட்குற, என்னண்ணா உனக்கு தெரியாதா, அவன்கிட்ட சொல்லலையா அவன்? அது சரி, அவன் என்ன அவன்கிட்ட சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவன் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நான் ஜிமின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் காட்டிக்கல. சரி உங்களுக்கு சங்கடமாக இருக்கும்ன்ட்டு அது தங்கச்சிமா அவன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினச்சேன். அவனுக்கு ஏர்லி மார்னிங் 3 மணிக்கே ஃப்ளைட், ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துக்கு போயிட்டாமா. என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம்மா, நம்ம கம்பெனியும் கலந்துக்குது, கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம் இந்த டைம் அப்படின்னு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக சொல்ல, உங்களுக்கோ அது ஹாப்பி இல்லாமல் இல்லை, அதே சமயம் உங்ககிட்ட கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட இதை பற்றி அவன் சொல்லலைங்கிற வருத்தம். ஸோ அப்படியே ஓ அப்படியாண்ணா அப்படின்னு டல்லாயிடுறீங்க. உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சம்மா, நான் தான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன், சாரிடா அப்படிங்க. ஏண்ணா நீங்களாம் சாரி சொல்கிறீங்க? இல்லைம்மா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்ச பார்த்தியா, அதுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் சரியாக பேசிக்கிறது இல்லை, அப்புறம் எங்கேருந்து இதெல்லாம் அவன் உங்ககிட்ட சொல்ல போகிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு திரும்ப நீங்களும் சரிண்ணா அப்படின்ட்டு அப்படி திரும்பினதும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க. டக்குன்னு ஹீராமா அப்படின்னு கூப்பிட்றான். அண்ணா அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அது ஒன்று கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னண்ணா? எதுவுமே மனசு விட்டு பேசினாதாம்மா சரியாகும், எந்த பிரச்சனைக்கும் அப்போ தான் தீர்வு கிடைக்கும். இப்படியே 2 பேரும் ஒருத்தர் சரியாக பேசிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல புரிதலும் வராது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறியா? தயாங்க பொறுத்தவரையும் நான் அவனை சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்துட்டுருக்கோம். எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதில்லை, உன் விஷயத்தை தவிர. உன் விஷயத்தில் எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்கிறதே இல்லை. ஏன் எதுக்கு எதுவுமே எனக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பேன். பட் தெரியல, இதை நீங்களே தான் பேசி சரி பண்ணணும். ஒரு அண்ணனா நான் இதை சொல்ல நினச்சேன். ஏன்னா எனக்கும் நீ தங்கச்சி மாதிரி தான், நான் உன்னை அப்படி தான் நினைக்கிறேன், பார்க்குறேன். ஐயோ அண்ணா, நானும் என் அண்ணன் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன். அதனால தாம்மா என் தங்கச்சியோட லைஃப் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். அவனும் நல்லவன் தான், நீயும் நல்ல பொண்ணு. அவன் எதையுமே வந்துட்டு காரியம் இல்லாமல் பண்ண மாட்டான். ஏன் இப்படி பண்ணுறான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது வேல்யூபிள் ரீசன் இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் நீயும் நல்ல பொண்ணு, உன்னையே எனக்கு அத்தாம்மா குழப்பமாக இருக்குது. ஸோ உங்கள் லைஃப் இதுக்கு மேலே என்னால் மூக்கள் உழைக்க முடியாது. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறான். சரிண்ணா புரிஞ்சது அப்படிங்கிறீங்க. நான் வரமா அப்படின்ட்டு ஜிமின் கிளம்ப. உங்களுக்கும் பேசாமல் ஜிமின் அண்ணா சொன்ன மாதிரி அவர் வந்ததும் கேட்டுடலாம். அதான் அண்ணா சொன்னாரே நைட்டுக்கு வந்துடுவார்னு, வந்ததும் கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும். அப்படி என்ன கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு தயாங்க வரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே நம்ம ஜேகேவோ நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு அவனோட ஷாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் தான் எழுந்து வரான். என்ன தான் தூங்காமல் வேலை பார்த்தாலும் அவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ மேலே ஃப்ளோரில் தான் வந்துட்டு அவனோட ரூம். அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக பார்த்துட்டு வரான். கடை எப்படி இருக்குன்னா அவங்களோடது வந்து ஒரு ரெடிமேட் ஷோரூம், ஸோ பெருசாக இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சரி பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு ஆளுங்களை அப்படியே வேலை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக பார்த்துட்டு அப்படியே இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரான். கரெக்டாக அப்படியே வெளியில் வரவும் அவனை பார்க்காமே ஒருத்தி வந்து அவன் மேலே மோதி அப்படியே கீழே விழுக போகிறா. அவ்வளோ போச்சு, கீழே விழுந்தோம் மானம் போயிருமே அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டு அப்படியே ஐயோ எல்லார் பார்வையும் இப்போ நம்ம மேலே தான் இருக்கும், எல்லாத்துக்கும் நம்ம தான் இப்போ காட்சி பொருளாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. பட் அவள் கீழே விழுகலை, அப்படியே அவள் இன்னும் மேலேயே இருக்க மாதிரி இருக்குது. என்ன இன்னும் நம்ம விழுகலையா அப்படிங்கிற மாதிரி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. அவளை ஜேகே தான் அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கான். ஒரு நிமிஷம் அவனை பார்த்தவ அடுத்த நிமிஷம் ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு அவனை விட்டு விலகி நிற்கிறா. அதுக்குள்ளே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களா சார் எனி ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு கிட்டே வந்துடுறாங்க. ஜேகேவோ அவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அமுச்சு விட்டுறான். எல்லோரும் நகர்ந்து போயிடுறாங்க. சாராவோ அவனை அப்படியே பார்த்து நிற்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே அங்கே ஓடி வந்து ஏ சாரா என்னாச்சு ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு அவளுக்கு இவளுங்க வேறு ஒரு 5 நிமிஷம் சைட் அடி கூட மாட்டேங்கிறாளுங்க அப்படின்ட்டு அவனை அப்படியே பார்க்க அங்கே ஜேகேவோ யார் இவ அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். உடனே அவ்வளோ அது நான் போகிற இடம்லாம் இவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு, அது மட்டும் இல்லாமல் என்னை இடித்து கீழே தள்ளி விட்டார், இதே இவருக்கு வேலையாக போச்சு. எது? ஆமாம்
நீங்கள் தானே பார்க்காம வந்து என் மேலே மோதுனீங்க, அதான் நான் கீழே விழுந்தேன். அது சரி, கீழே விழுக போனவங்கள விழுகாமல் பிடிச்சேன் பார்த்தியா, அதை தாண்டி நான் பண்ண தப்பு. அப்படியே விழுந்து குறுக்க உடச்சிட்டு கடன் விட்டுருக்கணும். சரியான நல்லா இருப்ப போல் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் அப்படியே ஜேகே முறைக்கா. என்ன அப்படி பார்க்குறீங்க, நேற்றுக்கு அங்கே தள்ளிவிட்டீங்க, இப்போது இங்கே இப்படியே ஒவ்வொரு இடமா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இல்லைங்களா? என்ன மிஸ்டர், என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சாரா வெளியில் பேசினாலும் மனசுக்குள்ள, மவனே மாட்டினியா, இன்னைக்கு நீ கைமாடா, நேற்று என்னை அடிச்சுட்டு ஓடிட்டல, இன்னைக்கு கொண்டு விட மாட்டேன், நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவன் நினச்சி நிற்கிறா. ஜேகேவோ இறங்க அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு, டிஸ்கஸ்டிங் லூஸு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவன் பாட்டுக்கா நகர்த்து போகிறான். என்ன லூசுன்ட்டு போகிறான் அப்படின்ட்டு, ஹே பையா அப்படின்னு சொல்லி கத்துறா. எது பையாவா, நம்மளே கூப்பிட்றா அப்படின்ட்டு அவன் ஒன்றுவேளை நம்மளே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷன்லேயே திரும்பி பார்க்க. அப்படியே சாராவோ கையை கட்டிட்டு ஒரு மாதிரி ஒன்று சைடாக பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு நிற்கிறா. இவள் லூஸே தான் போல், ஏதோ மென்டல் ஆஸ்பத்திரிலேருந்து தப்பிச்சு வந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட லுக்கு. இவ்வளோ வாய மூடாமல், என்ன இடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்க போகிறீங்க, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸா சார், இதில் இவ்வளோ பெரிய ஷாப்போட ஓனர் வேறு, உங்கள் கடைக்கெலாம் வந்தால் இப்படி தான் இடித்து தள்ளிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போவீங்களா, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸா அப்படின்லாம் அவள் பாட்டுக்கா வாய்க்கு வந்ததை பேச அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவர் கடைன்னு சொல்கிற, அப்புறம் ஏடி தேவையில்லாமல் வாண்டடாக போய் வண்டி ஏறுற, பம்பளி திட்டுக்காத, வாடி போகலாம், தேவையில்லாத வேலை. விடுங்கடி, என்ன இவ்வளோ பெரிய கடை வச்சுருந்தா வாய்ந்துட்டுமா, என் அண்ணன் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியும்ல, இங்கே பாரு, நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அவர் தான் என் மேலே இடித்தார், சாரி சொல்லணும்ல, சாரி கேட்காம நான் இந்த இடத்த விட்டு நகர்றதா இல்லை, சாரி கேளுங்க மிஸ்டர் அப்படின்ட்டு தெனாவட்டா நின்றுட்டுருக்க. அவனோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டேன் லைட்டாக, சாரி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போக, எதை இப்போ இவன் என்ன சொன்னான், சாரியா, ஏடா சொல்ல மாட்டான் வம்பளுப்பான்னு பார்த்தா அசால்ட்டாக சாரின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டான். சாரி சொல்லாமல் போயிருந்தா கூட மறுபடி வந்து டார்ச்சர் பண்ணி ஒரு மீட்டிங்கை உருவாக்கலாம், இப்படி சொல்லிட்டு போனால் எப்படி, ஏன்டா இவன்ட்டா சாரி கேட்டோன்றிருக்கு இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டே அவள், ஆளைப்பாரு நல்லா இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்கான் பண்ண மரம் அப்படின்னு திட்டிகிட்டே அப்படியே திரும்ப அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை பயங்கரமாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அவளை ஒரு நிமிஷம் ஜோக் ஆகிட்டு, இப்போ இதுக்கு இவளுங்க அவெஞ்சர் போஸ்டர் மாதிரி அப்படியே நிற்கிறாங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆடிட்டு, இப்போ எதுக்கடி என்ன முறைக்கிறீங்க, அவர் என் மேலே இடித்தார், அது தப்பு தானே, அதனால சாரி கேட்க சொன்னேன், இதுக்கெல்லாம் போய் முறைக்கலாமா, கேட்க சொன்னால் கேட்டார், முடிஞ்சு போச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட. அவளுங்களோ, இங்கே நடந்ததெல்லாம் நாங்களும் பார்த்துக்கிட்டு தாண்டி இருந்தோம், உன் கூட தானே நாங்களும் இருந்தோம், நீ தான் வேகமாக ஓடி வந்து தடுக்கி விட்டு தானாக கீழே விழுவ போனேன், விழுக போன உடனே பாவம் பார்த்து அவர் பிடிச்சா, நீ அதுக்கே அவரை சாரி சொல்லு அது எதுன்னு ஓவராக தாண்டி பண்ணுற, பட்டமாக தெரிஞ்சிருச்சா என்ன, சரி மச்சான் விடு, இதெல்லாம் வாழ்க்கையில் சாதாரணமாப்பா, நான் நேற்று ஸ்கூட்டியில் போகும்போது என்னை கீழே இடித்து தள்ளி விட்டது எல்லாமே நான் அடித்து எதை அது ஐயோ நானே வளரடி, அது கீழே அடித்து தள்ளி விட்டுட்டாருடி, அப்போ கீழே வந்து எனக்கு அடையெல்லாம் பட்டுருச்சு தெரியுமா, ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டார், அதனால தான் இன்றைக்கி வகையாக சிக்கினாரா, சரி வச்சு செய்யலான்னு பார்த்தேன், பைபிள் எப்படி டக்குன்னு சாரி கேட்டு ஆஃப் ஆவான் நான் நினைக்கவே இல்லடி, நான் தான் கேட்க சொன்னால் முடியாதுன்ட்டு போக வேண்டியதானே, எதுக்கு கேட்கணும், அவர் கடையில் வச்சு எல்லார் முன்னாடியும் அசிங்கமாக வேணாம்னு நினச்சிப்பாரு, என்னம்மா போ, சரி எனக்கு இப்போ மூடையில் நம்ம பர்ச்சேஸ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றா. இவ கூட வந்தோம் பாரு, நம்மள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முணுமுணுத்துட்டே பின்னாடி வர. அப்படியே முன்னாடி வந்தவளோ மறுபடியும் முன்னாடியே இருக்க ஃப்ரெண்டு இந்த மேட்டை தடுக்கி தொப்பனி கீழே விழப்புறா. இவளுக்கு ஒரு வேலையில் காலையில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாளா, என்னடி இப்படி விழுந்து வர்றா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வரதுக்குள்ளே அங்கே நின்றுட்டு இருந்த ஜேகே கரெக்டாக மறுபடியும் அவளை பிடிக்கிறான். இப்போட ஹோல்ட் பண்ணி அவளை அப்படியே பிடிச்சி அப்படியே அவளோ கண்ணை மூடிட்டு இருந்தவ மெதுவாக, இப்போயும் நான் கீழே விழுகலையா அப்படின்னு அவளே முழிச்சு பார்க்குறா. ஜேகே தான் அவளை அப்படியே பார்த்துட்ருக்கான். அவளோ ஆத்தி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பயங்கரமாக இருக்கானே, நேற்று அன்னிக்கிட்ட ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோம், ஒரு நாளும் கூட உட்காந்து விடிய சைட் அடிக்கலான்னு, பட் அதெல்லாம் நிஜமாக போல இருக்கே, பயபில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே, என்னை விட்டால் இப்படியோ உட்காந்து இவனை ரசிச்சுக்கிட்டே இருப்பானே, ஐயோ அவன் உன்னை அடிச்சிருக்காண்டி, அவன்கிட்ட சண்டை போடணுன்ட்டு இப்படி வலிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸே அவளை காரி துப்ப. அடப்போ, என்ன தான் அடித்தாலும் அவன் செம்மையாக இருக்கான், அதை மறக்க முடியாதுல்ல, உண்மை தானே அது, அழகாக இருக்கிறவன் அடிக்கலாம் தப்பு இல்லை, அது சரி அப்படின்னு அவன் மனசாட்சியே காரி துப்பிட்டு விட. அங்கே ஜேகேவோ, ஹே யூஸ்லெஸ் இடியட்,
பார்த்து நடக்க மாட்டேன், கண் என்ன புடனி வச்சுருக்க, சும்மா வந்து மேலே வந்துட்டேன், அப்புறம் நான் தான் உன்னை தள்ளி விட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது, அவளை பாரு பார்த்து போடி அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு காய்ச்சி பிடிச்சிட்டு கத்துறான். அவளோ அது அப்படின்னு ஏதோ சொல்ல வர, வீட்டுக்கு ஒழுங்காக போய் சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செக்கே படுக்க போக, இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லூசாடி நீ ஏன்டி போய் போய் அவர் மேலே விழுக்கிற, மச்சான் என்ன வேணும்னா தெரியாமடி அப்படிங்கிறா. நல்லா விழுந்த, அதுக்கு இப்படிலாம் பேசுவானா, ஓவராக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு என் மச்சான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நல்லா அவரை பார்த்து வலியுறேன்னு தெரியுது, அவ்வளவு அப்பட்டமாவா தெரியுது, ஆமாடி என்னடி நீயா இது, சாரா இவ்வளோ கெத்தா எந்த பசங்களுக்கும் நீ ஓகே சொல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவ, நம்ம காலேஜ்லேயே நீ தான் டாப்பு, ஆனாலும் யாருக்குமே ஓகே சொல்ல மாட்டேன், உன்னை விட நல்லா இருக்கிற பசங்களை கூட திரும்பி கூட பார்க்காம சுற்றினேன், ஆனால் இங்கே இப்போ இவர்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் நேற்று பண்ணதுக்கு சும்மா ரிவெஞ்சு எடுக்கணும்னு நினச்சேன், விளையாட்டாக தான் அப்படிலாம் பண்ணேன், மற்றபடி அவரை பற்றி நான் எதுவும் நினைக்கல, நல்லா மலுப்புற மச்சான், பார்த்தா அப்படி தெரியலையே, நீ அவர்கிட்ட விழுந்துட்ட போல, விழுகவும் இல்லை எழுந்திரிக்கவும் இல்லை, தெரியாமல் நடந்ததெல்லாம் ஓவராக பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு அவனை விட்டேன், பையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகேவை கூப்பிட்டு கத்திட்டு சாரா அப்படியே இறங்கி வர, அதுக்குள்ளே அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். போயிட்டானே அப்படின்ட்டு அவனுக்கு, இப்போ தான் எதுவுமே இல்லைண்டா, பின்னாடி மறுபடியும் அது ஒன்றும் இல்லை, ஒரு தேங்க்ஸ் என்னை 2 வாட்டி சேவ் பண்ணார்ல அதுக்கு சொல்லலாம்னு நினச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் உடனே ஓவராக பண்ணாதீங்க, சரி சரி காலேஜுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம், சரி சரி அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கிளம்பிடுறா. பட் அவள் தான் போகிறா, அவள் மனசு ஃபுல்லாக அங்கேயே தான், அப்படியே அந்த கடையவே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இங்கே ஜேகேவோ, யார் இவ ராட்சசி, இவளை பார்த்ததுலேருந்து என்னமோ என் மைண்டே சரியில்லையே, ஆனால் இவள் பார்க்குறதுக்கு அந்த கிறுக்கன மாதிரியே இருக்கா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். இங்கே நீங்களும் ஆஃபீஸ் முடிஞ்சதுமே ஒரு மொபைல் ஷாப்புக்கு தான் போகிறீங்க, ஃபோன் இல்லை அதான் அவன் உடச்சிட்டாங்க, ஸோ ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கலான்னு ஏனோ தானான்னு தான் ஒன்று வாங்குறீங்க, வாங்கிட்டு இந்த பாவி பையன் என் ஃபோனை உடச்சிட்டான், இவனால் தேவையில்லாமல் ஒரு ஃபோன் வாங்க வேண்டியதாக போச்சு, என்ன அப்படி நான் அவனுக்கு செஞ்சேன்னு தெரியல, என்னை நல்லா வச்சு செய்கிறான் அப்படின்னு அவனை புகழ்ந்துக்கிட்டே ஒரு ஃபோனை வாங்குறீங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து பெருசாக அதில் நாட்டமே இல்லை, ஏன்னா எப்படியும் இதுவும் உடஞ்சிரும் சீக்கிரமே அப்படிங்கிற மாதிரி தான், ஏன்னா எப்படியும் நம்ம யார்ட்டையாவது பேசுவோம், அதுக்கே தான் அவன் பார்த்தா மறுபடியும் இந்த ஃபோனையும் உடைப்பான், அதனால் எதுக்கு பெருசாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, நமக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு தானே அப்படின்ட்டு ஏன்னா தானே ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு அந்த ஃபோனை அப்படியே பார்த்துட்டு இதுக்கு எத்தனை நாள் ஆயிசோ அப்படின்னு நினச்சிட்டே உங்களுக்கு கோமா வருது, இல்லை இந்த பையன் என்ன தான் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அப்படியே பெட்லேருந்து எழுதுன்னுட்டு, இங்கே நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதே அவனுக்கு நினப்பு இல்லையா, அவன் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கான் கிளம்பி, இதே நான் எங்கேயாவது இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிருந்தா சும்மா இருப்பானா, என்னை பயத்துலேயே அப்படியே நடுங்க வச்சுருப்பான்ல, இவனுக்கு நான் மட்டும் கிள்ளிக்கிறியா, சார் மட்டும் சொல்ல மாட்டாரா, இவர் இஷ்டத்துக்கு போகிறாரு, வரட்டும் இன்னைக்கு நான் கேட்குற கேள்வியில் அப்படியே பேன் வாயை பழந்துட்டு நிற்க போகிறான் அப்படின்னு எங்கள் பாட்டுக்கு சொல்லி உங்கள் மனசுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. உங்கள் மனசாச்சோ ஆமாம் நீ தானே கேள்வி கேட்டு கிழிச்ச அப்படின்னு அது உங்களே வாரி விட, இது வேறு நேரம் கேட்ட நேரத்தில் வாரி விடுது, அதெல்லாம் இல்லை நான் கேட்பேன், கேட்குற கேள்வியில் அவன் எப்படி ஓடி போகிறான் பாரு கிழிச்சது, நீ அக்கனே அவன்கிட்ட கேள்வி கேட்குறியா பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவன் ஆடி போகிறத பார்க்கலாம், கேட்குறதுக்கு முன்னாடி நீயே நடுங்குவ, நீ போதும் என்னை வாரி விடுறதுக்கு, அடுத்தவங்க ஆளே வேணாம், பேசாம போ, எனக்கு தைரியம்லாம் இருக்குது, அப்படி என்ன பண்ணிடுவார், 2 அடி தானே அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் எப்படியாவது தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு கேள்வி கேட்பேன், கேட்காமலாம் விட மாட்டேன், அப்படியே அவனுக்காக காத்திருந்து அப்படியே நீங்கள் தூங்கி போயிடுறீங்க. இங்கே நம்ம சாரோ லேட் நைட் தான் வந்து அப்படியே ஃப்ளைட்லேருந்து இறங்கினதோ அப்படியே அவன் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறான், பிகாஸ் அவன் போன அந்த இது வந்து காம்படிஷன் வின் பண்ணிட்டான். ஸோ வந்துட்டு அந்த வின்னிங் பார்ட்டி தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ அங்கே போய் அவன் பாட்டுக்கா கண்ணு தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஜிமினுக்கு கால் பண்ணும்போது அங்கே ஒரு மாடல் அவனை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே அவன் கிட்ட வந்து ஹாய் சார் அப்படிங்கிறா. எஸ் அப்படின்னு பார்க்குறான். அவனுக்கு தெரியும் இங்கே தோற்று போன அதே மாடல் தான் அங்கே வந்து அவளே வச்சு தான் இப்போ அவள் தான் வின் பண்ணிட்டான். ஸோ அவளுக்கும் இப்போ தான் தைரியம் வந்திருக்கு. தோற்றத்துமே அவனை பார்க்காம சுற்றிட்டு இருந்தவ இப்போ ஜெயிச்சதும் தைரியமாக வந்து அவன்கிட்ட பேசுறதுக்கு வந்து சார் நான் வேணா சர்வ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அவளை ஒரு பாட்டில் எடுத்து அவனுக்கு ட்ரிங்க்ஸை ஊற்ற பார்க்க நோ அப்படின்னு அவள்கிட்ட இந்த ட்ரிங்க்ஸை வாங்கி வைக்க அவ்வளோ வாய் சார் அப்படின்னு பார்க்க நீ இதெல்லாம் பண்ண வேணாம், எனவே நீ வின் பண்ணிக்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறான். என்ன சார் ரிக்வெஸ்ட் அது இதுன்ட்டு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நான் செய்ய போகிறேன்,
என்ன சார் செய்யணும் அப்படின்ட்டு அவ்வளோ அவனை பார்த்து அப்படியே வலிஞ்சிட்டு எப்படியோ ஏதாவது கேட்பான், அப்படியே அவனை மடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்க. அவனும் அவளை குறுகுறுன்னு பார்த்துட்டு, அது வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு நடந்த காஸ்ட்யூம் இருக்குல்ல, அந்த காஸ்ட்யூமை மறுபடியும் வியர் பண்ணி என்கிட்ட காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஷுவர் சார், அவ்வளோதானே, இருங்க சார், இப்போவே போய் அந்த காஸ்ட்யூமை போட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் ஹாப்பியாக திரும்ப அப்படியே அவனும் அப்படிங்கிறான். சார் அப்படின்னு திரும்பி பார்க்க 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்கள பேர அழைச்சி ஒரு ரூமை புக் பண்ணி அங்கே கீ வாங்கி அவகிட்ட அப்படியே அந்த கீஸை நவுத்துறான். அவ்வளோ தேங்க்யூ சார் அப்படின்ட்டு கீஸை எடுத்துகிட்டு அப்படியே மேலே கடன்னு ஓடுறா. அவனும் அப்படியே உட்காந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் மேலே போகிறான். இங்கே ஜிமினை வந்து கால் பண்ணி வர சொல்லிப்பாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணுறான். எங்கேண்ணா ஆளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலாமா அப்படின்னு ஜிமின் இங்கேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு 2 டைம் கால் பண்ண அட்டன் பண்ணவே இல்லை. அது ஃபுல்லாக போய் ரிங் போய் கட் ஆகுது. ஜிமினும் என்ன வர சொல்லிட்டு இவன் எங்கே போனான், லூசு பையன் என்னை வர சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டானா, இவனுக்கு ஒரு வேலை இல்லை, இந்த கிறுக்கம் பேச்சை கேட்ட வந்து நான் இங்கே நின்றுட்டு அடிக்கிற மாதிரி ஜிமின் களி ஊற்றிட்டு இருக்க. கரெக்டாக தயங்க மறுபடியும் கூப்பிட்றான். நான் அவனே கூப்பிட்றான். ஆடிட்டு மச்சான் நான் வந்துட்டேன், நீ எங்கடா இருக்க, ஆளையே காணோம் அப்படின்னு ஜிமின் கேட்க. 2 மினிட்ஸ் இதோ வந்துடுறேன். நீ எங்கே இருக்க? ரிசப்ஷனில் தான் மச்சான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தயாங் கீழே இறங்கி வரான். அங்கே உள்ள பொண்ணுக்கு பாய் சொல்லிட்டு கீழே வந்ததும் அப்படியே பார்க்குறான் ஜிமின். என்ன இவன் இப்படிலாம் ட்ரிங்க் பண்ண மாட்டானே அப்படின்ட்டு, ஏன்னா தள்ளாடி தான் தயாங்கே வரான். தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பிடிக்கும். என்னடா பர்ஃபெக்ட்லி ஓல்ரைட், நான் நல்லா இருக்கேன், நானே நடப்பேன், பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு. என்னடா இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க. ஆமாம் கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டே வந்து காரில் ஏற சுத்தம் அப்படின்னு தலையடிச்சிட்டு, இவன் நல்லா இருந்தாலே அந்த பிள்ளையை போட்டு படுத்தி எடுப்பான். இப்போது இப்படி இருக்கான், இவனை கொண்டு போய் அங்கே விட்டால் இராமாவை கண்டிப்பாக ஏதாவது பேசி கஷ்டப்படுத்துவான். அதனால் பேசாமல் இவனை நம்ம கூட படுக்க வச்சுக்கலாமா? அதுக்கு இந்த லூஸ் பைய ஒத்துக்கணுமே. இப்போ இவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது வீடு வந்தது. ஸோ இறக்கி ஜிமினோ கைத்தாங்களா இப்படி தயங்க படிச்சுட்டு, தயங்கா அப்படி கூட அப்படிங்கிறான். அது மச்சான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஏன் தூங்குற தங்கச்சி மாவை போய் டிஸ்டர்ப் பண்ணோம், நீ வேணா எனக்கு ஏன் ரூம்லேயே படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க. எது படா இடியட், மூட்டை யார் ரூமில் கொண்டு போய் விடு, அதுதானே இதில் மட்டும் தெளிவாக இருப்பான். சரி பார்த்துனாட அப்படின்னு ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து, ஐயோ இன்றைக்கி அந்த பிள்ளைய என்ன செய்ய போகிறானோ, விதி வழியது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ நாக் பண்ண உள்ளேருந்து நீங்கள் அடிச்சு பிடிச்சி கேள்வி கேட்குறான். அது எதுன்னு தூங்கிட்டேனா, வந்துட்டார் போல இருக்கு, வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டே போய் டப்புன்னு கதவை தந்து பார்த்தா அங்கே ஜிமின் மேலே நிற்க முடியாமல் தயாங் அப்படியே வழிஞ்சிட்டு நிற்க. கொஞ்சம் உங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா தயாங்க எப்போவுமே அப்படியே ஸ்ட்ராங்காக பார்த்தேன். நீங்கள் இன்றைக்கி என்ன இவர் எப்படி கண்ணு அண்ணா என்ன ஆச்சு அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கோ தர்ம சங்கடமாக இருக்கு. அது வந்துமா நான் போகிறதுக்குள்ளே நடந்துருச்சு, கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான் போல், சக்ஸஸ் பார்ட்டி அதான். சரி நீ நகர்ந்துக்கோ, நானே உள்ளே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல, நீங்கள் அப்படியே நகருங்க. அதுக்குள்ளே தயங்கோ. ஆமாம் வேறு பெரிய பிடுங்கி பாடா, எனக்கு தெரியும், நானே போய்க்குவேன் அப்படின்ட்டு அவனை டப்புன்னு நகர்த்தி விட்டு தயங்க நல்லா ஸ்டெடியாக நிற்க. அடா பாவி, இவ்வளோ நடிச்சிட்டாருன்னா அப்படிங்கப்பா சரியான ஆளாக இருப்பான் போல இவன் அப்படின்னு ஜிமினும் ஒரு நிமிஷம் அவனை பார்த்து ஷாக் ஆகுறான். நீங்கள் அதுக்கு மேலே ஷாக்கில் அப்படியே பார்க்க தயங்கோ விட்டாச்சுல போ அப்படிங்கிற மாதிரி தயங்க ஜிமின்ட்ட சொல்ல. ஜிமினா அது சரி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்களை எட்டி பார்த்து, தங்கச்சிம்மா நான் கிளம்புறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போக. அப்படி நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் தேங்க டப்புன்னு கதவை அடித்து சாத்துறான். நீங்கள் என்ன பண்ணுறாரு வர அப்படின்னு அவனே பார்த்துட்ருக்க. அவனும் அப்படியே முன்னாடி நடந்து வந்து பெட்டில் படுக்கிறதுக்கு நவந்து போகிறான். நீங்கள் அவனை போக விடாமல் அப்படியே வழி மறிக்கிறீங்க. இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம்னு அப்படி மாறி நிற்க. அவனும் அப்படியே பார்த்துட்டு கடுப்பாகி அவனுக்கு தெளிவாக வேறு தெரிய மாட்டேங்குது. கண்ணை நல்லா கசிக்கிட்டு யார் அது ஏன் வலிவே மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களும் கையை கட்டிக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்படியே அவனை ஊருன்னு பார்த்துட்டு நிற்க. அப்படின்னு பார்க்குறான். அவனுக்கு மூளைக்கு இப்போ தான் நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் புரியுது. ஸோ அவனும் ஏன்னாடி உனக்கு பிரச்சனை, வீட்டில் குறுக்க வந்து சொல்ல பண்ணிவிட்டு அப்படின்னு பல்லா கடிச்சிட்டு அவன் கத்துனேன். அந்த கத்துலேயே உங்களுக்கு என்ன தைரியமெல்லாம் போயிடுது, உங்களுக்கும் கொஞ்சம் பயம் வருது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிட்டு எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் அதெல்லாம் காதல வாங்கல. அவனும் அப்படியே பிளாக் கலர் சாரியில் அப்படியே தெய்வத்தை மாதிரி நிற்கிற உங்களே தான் பார்த்துட்ருக்கான். தேவதை இந்த காலத்தில் பிளாக் ட்ரெஸ் போட்டுச்சு பயங்கரமாக இருக்காளே, இவள் லிப்பில் என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, செம்மையாக இருக்குது அப்படின்னு அதையும் ஒத்து பார்த்துட்டு
அப்போ நீங்கள் நான் லிப்ஸ்டிக்லாம் போடுறதில்ல அப்படின்னு சொன்னது அவனுக்கு காதில் அவளுக்கு. அப்படியே அவன் ஆமாம்ல அன்னைக்கு சொன்னால லிப்ஸ்டிக் போடாமே இவ்வளோ பிங்கிஸாக இருக்கா அவள் லிப்ஸு அப்படின்ட்டு அதையும் ஒத்து பார்த்துட்டுருக்கா. நீங்கள் அவனையும் மறைச்சிட்ருக்கா. அவனோ சடனாக அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஒரு நிமிஷம் ஜெக்காகிறீங்க. என்ன கேட்ட அப்படின்னு அவன் கேட்க இவ்வளோ நேரம் தைரியத்தை வரவழைச்சி ஒரு தடவை கேட்டதே பெருசு, இல்லை மறுபடியும் முதல்ல இந்த அப்படிங்கிற மாதிரி இருக்க. உங்கள் மனசாச்சோ நீ தான் தைரியமான ஆளாச்சே, கேளு கேளு அப்படின்னு சொல்லி அது உசுப்பேத்தி விட அட நீ வேற ஏன்டா எந்த நேரத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அடித்து விரட்டிட்டு ஒரு தடவை கேட்குறதே பெருசு, இதில் எங்கேருந்துடா நான் மறுபடியும் கேட்குறது. சரி இன்னும் ஒரு டைம் தைரியத்தை வரவழைச்சி கேட்டடி அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தைரியப்படுத்திட்டு எங்கே போயிட்டு வரீங்க, இதுதான் வீட்டுக்கு வர டைமா, எங்கே போய் குடிச்சிட்டு வந்து இப்படி நிற்கிறீங்க, இங்கே வீட்டில் ஒருத்தி இருக்கிறான்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா, என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னா உங்களுக்கு தோணவே தோணாதா அப்படின்னு எப்படியோ ஒரு தைரியத்தை வர வச்சு கடன்னு கேட்டுட்டு அப்பாடா கேட்டுட்டோம் பதிலும் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அவனும் அது நீ தூங்கிட்டு இருந்தியா, ஸோ அதான் டிஸ்டர்ப் பண்ணவன் நான் போயிட்டேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஆச்சரியமா நான் கேட்குறதெல்லாம் நிஜமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. பிகாஸ் இவன்லாம் என்றைக்கு இந்த மாதிரி யோசிச்சிருக்கான், இவனும் யோசிச்சிருக்கானா இல்லை குடிச்சிட்டு வளர்றானா அப்படி தான் இருக்கு. அப்படியே ரொம்ப தான் அக்கறை. நான் தூங்கினாதான் தண்ணியை ஊற்றி எழுப்புவீங்களே, நேற்று எழுப்புனீங்களா அதே மாதிரி எழுப்பி சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மனசு தாங்காமல் கேட்டுடுறீங்க. அவனோ எனக்கு வேறு தலை கிருகுன்னு வருது இவ வேறு அப்படின்ட்டு அவனோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர போகிறான். நீங்களும் அவனை விட்டுற மாதிரி இல்லை. அவன் போகிற பக்கம் குறுக்க வந்து நின்று அவனை அப்படியே முறைச்சிட்டு நான் இங்கே ஒருத்தி கேள்வி கேட்டுட்ருக்கேன், பதில் சொல்லணும்னு தோணுதா இல்லையா, இப்போ சொல்லி ஆகணும், எனக்கு பதில் தெரியாமல் நான் விட மாட்டேன், நீங்கள் எங்கேயும் நகரக்கூடாது, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் நோய்ங்க இது வேறு நேரங்காலம் தெரியாமல் தொல்லை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னோடது அப்படின்ட்டு அவனோ அப்படியே புலம்பிக்கிட்டே அவங்க மேலே அப்படியே சாயிறான். நான் கேள்வி கேட்டுருக்கேன், என்னடா நீ பாட்டுக்கு சாவகாசமாக படுக்கிற அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அவனை தள்ள முயற்சி பண்ணான். அவனால் நிற்கவே முடியல, அவ்வளோதான். அவனும் அப்படியே உங்கள் மேலே மெத்தையில் படுக்கிற மாதிரி உங்கள் செஸ்ட்டில் சாஞ்சிக்க தயாங் ஐயோ மூச்சு படி செத்துறான் போல இருக்கு, எழுந்துடா இந்த கணக்கிறான், என்ன கன்றாவே குடித்தான், நாத்தம் வேறு தாக்கலை, தயாங் முடியல தயா தள்ளுங்க அப்படின்ட்டுட்டீங்க அவனை. இதுக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும், அவனே போய் படுக்கிறேன்டா, அவனை போய் இந்த நேரத்தில் தான் அவனுக்கு கேள்வி கேட்குறதுக்கு தைரியமெல்லாம் வரணுமா, அவன்கிட்ட போய் நொய்யுண்ட இதோ வச்சு அனுபவின்னு மேலே படுத்துட்டான். கொஞ்சம் கிடச்சா போதும் என்னை வச்சு செய்கிற, எழுந்துருடா முட்டிக்கல மூச்சு முட்டுது தயா. அவனும் நகரமத்தில் நீங்கள் அவனை நவுத்திட்டு போய் பெட்டிலையாச்சும் தள்ளி விடலான்னு பார்த்தா அவங்களால அவனை வச்சுக்கிட்டு ஒரு இன்ச்சு கூட நகரமில்ல. நீங்களும் முடியாமல் அப்படியே ஒரு அளவுக்கு நடந்துடலான்னு பார்த்தா அப்படியே புடவை தடுக்கி அப்படியே 2 பேரும் சேர்ந்து கீழே விழுகிறீங்க. நீங்கள் கீழே விழுந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படின்னு பயந்து போய் கத்த. அண்ணா நீங்கள் விழுந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு எதுவும் அடிப்பட்ட மாதிரி தெரியல, என்ன எதுவும் ஆகலை, ஒரு வேளை நம்ம கீழே விழுகலையா அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா தயங்கோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் கிட்ட ரொம்ப கிட்ட இருக்குது. எவர் அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா கீழே ஃப்ளோர் மேட் இருக்கும்ல அதில் தான் 2 பேரும் விழுந்து கிடக்குறீங்க. அதுலேயும் தேங்க் கீழே தேங்க் மேலே நீங்கள் அப்படியே ஜம்முன்னு தான் இருக்கீங்க. உங்களுக்கு எந்த அடியும் படல. அதே எனக்கு தான் அடிபட்டுச்சா இன்னொன்று வேறு தெரியலையே, மனசு பொத்துன்னு விழுந்தான், நான் வேறு மேலே இருக்கேன், இப்போ எப்படி அடிபட்டிருக்கும், ஆனால் இவர் என்ன நமக்கு என்னன்னு இருக்காரு, மூச்சு இருக்கா அப்படின்னு மெதுவாக கையை கொண்டு போய் நோஸ் கிட்ட வச்சுட்டு அப்பா ஒன்றும் ஆகலை. அப்போது ஓவர் ட்ரிங்கில் மட்டை ஆகிட்டார் போல். நல்ல வேறு சுயநனவில் இருந்தது தான் எனக்கு நீங்கள் சங்க ஊற்றி பாலை ஊற்றிருப்பான். ஐயோ இதுக்கு மேலே இவன் மேலே இப்படி கடந்தோம் திடீர்னு முழிச்சா கூட நமக்கு சங்கு தான் அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் அப்படியே எழுந்துடலான்னு பார்க்குறீங்க. அவன் செஸ்ட்டில் அப்படியே கை வச்சு நீங்கள் எழுந்திருக்கலாம் பார்த்தா அவனால் எழுந்திக்காமல பொத்துன்னு மறுபடியும் அவன் மேலே விழுக்கிறீங்க. ஆத்தி அப்படின்னு மெதுவாக கண்ணை தந்து பார்த்தா அவன் இன்னும் அப்படியே படுத்து கண்ணை மூடிதான் இருக்கான். அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம், என்னடா இது எழுந்திருக்க முடியல அப்படின்னு பார்த்தா கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. நீங்கள் விழுந்த வேகத்தில் உங்கள் முந்தாடி போய் அவன் முதுகுக்கு போயிடுச்சு பேக் சைடு. ஸோ ஃபுல்லாக தயாங் முதுகில் இருக்கனால அவங்களால எழுந்திருக்கவே முடியல. சுத்தம் இது வேறு இந்த நேரத்தில் சதி பண்ணுதே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே திருத்துன்னு முடிச்சு நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. தயங்க அப்படியே பாவமாக படுத்துட்ருக்கான். தூங்கும் போது யாருமே அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகான ஃபேஸ், இவ்வளோ அமைதியாக இருக்குது, முழிச்சிருந்தா என்னெல்லாம் பேசுது இந்த வாய். அப்படியே பார்க்குறீங்க, உங்களே அறியாமல் அவனை அப்படியே செட் அடிக்கிறீங்க. என் புருஷன் தான் எவ்வளோ அழகு, ஆனால் அந்த கோவம் இருக்கே
அப்படின்ட்டு உங்களையும் மறந்து இவ்வளோ நாள் அவனை பயத்துலையும் பதட்டத்துலேயும் பக்கத்துலேயும் இப்படி ஒவ்வொரு டைம் அவன் ஃபேஸை பார்த்து நீங்கள் இப்போ எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்க அவன் ஃபேஸை அப்படியே நீங்களும் அமைதியாக ரசிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த இதே ஒரு மாதிரி ஜுவ்வுன்னு இருக்குது. ஆனாலும் நீங்கள் ரொம்ப மானங்கிட்டவங்க அப்படி சைட் அடிக்கிறீங்க. அவன் இந்த பாடுபடுத்தும் போது கூட அது உங்களுக்கும் புரிய சி என்ன கேவலமான மனசு, எந்த சுச்சுவேஷனில் அவனை சைட் அடிச்சிருக்கேன், எனக்கெல்லாம் விற்கவே இல்லடி மானம் கெட்டவ அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு சரி இழந்திருக்கணும் அப்படின்ட்டு இந்த மலையை நம்மளால ரசிக்க முடியாது, பேசாமல் எழுப்பி பார்ப்போம். என்னங்க என்னங்க என்னடி இவன் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான், நைட்டு ஃபுல்லாக அப்புறம் தரையில தான் கிடக்கணும், அதுவும் இந்த பொசிஷனில். ஐயோ முடிச்சா கையை முடிச்சு விட்ருவான் ஏங்க அப்படின்னு வாய்ஸே வராமல் அவனை எழுப்பவும் பயமாக இருக்கு. என்னங்க என்னங்க எங்க அப்படின்னு எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் அசைகிறமா தெரியல, எழுந்திருக்கிறானா பாரு, தயாங் எங்க தயாங் அப்படின்னு கன்னத்தில் கொஞ்சம் வேகமாகவே அடிக்க அவனுக்கும் கொஞ்சம் வலிக்குது அப்படின்ட்டு இவ்வளோ நாள் இருந்த கோவத்தை கொஞ்சமாவது காட்ட வேணாம், டக்குன்னு வாய்ப்பு கிடச்சதும் உபயோகிச்சிட்டிங்க. புளியன்னு ஒரு அறையை விட அவனும் லைட்டாக வலியில் முகம் சொல்லிக்க ஆத்தி ஒரு வேகத்தில் அடிச்சிட்டோம், ஒழிச்சான் கைமாதான் ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு அவன் செஸ்ட்லேயே மெதுவாக அப்படியே படுத்துக்கிறீங்க. படுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மெதுவாக ஓரக்கண்ணால் அவன் முழிக்கிறான்னு இல்லைன்னு மட்டும் பார்க்குறீங்க. அவனும் வழியில் அவன் அடித்தது அடிக்கிற மாதிரி லைட்டாக அப்படியே முழிக்கிறான். அவன் முழிச்சதுமே அப்படியே பார்க்குறான், கண்ணை கசக்கிட்டு அவனுக்கு பிளராக தான் இருக்குது. ஸோ அப்படியே கண்ணை கசிப்ப கண்ணிங்க ஒத்தி பார்க்குறானே அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக அவனை பார்க்குறீங்க. அவனும் இப்போ நல்லா ஒத்து பார்க்குறான் அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் தெரியுது நீங்கள் அவன் மேலே அப்படியே கை வச்சு படுத்துட்டு இருக்கத. அவன் அடுத்த நிமிஷம் ஹீரா அப்படிங்கிறான். அவன் கூப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் ஹீரா ஹீரா ஐ லவ் யூ ஸோ மச் டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிறான். இந்த வார்த்தை உங்களுக்கு எதை நான் கேட்குறதெல்லாம் நிஜமாடா ஐ லவ் யூ சொல்கிறான். என்னது போதையிலேருந்து வளர்றானா தயாங் அப்படின்னு இப்போ தைரியத்தோட வச்சுட்டோம். மூஞ்சிக்கிட்ட போய் தயாங் தயாங் என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடி கேட்க அவனும் மறுபடியும் கண்ணை அப்படியே திறந்து உங்களை பார்த்து எஸ் ஹீரா ஐ லவ் யூ டி, பட் அதெல்லாம் முன்னாடி இப்போ ஐ ஹேட் யூ, ஐ ரியலி ஹேட் யூ ஸோ மச். உன்னை நான் வெறுக்கிறேன், பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் உன்னை வெறுக்கிறேன், நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிறான். இப்போ தான் சந்தோஷப்பட்டேன், அடுத்த நிமிஷமே இப்படி நெருப்பாளி கொட்டுற மாதிரி பேசுகிறானே, அப்படியே அழுக்கியாக வருது. இருந்தாலும் அடக்கிட்டு ஏன் எனக்கு பிடிக்கல, அப்போ இதாக காரணம் இருக்குமே, நான் அவரை பார்த்த மாதிரி கூட எனக்கு தெரியல, இவருக்கு என் மேலே ஏன் இப்படி வெறுப்பு, ஷோ இன்னும் புரியலையே. இப்போ தான் சரியான சான்ஸ், எது கேட்டாலும் ஆநாயகமாக பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தயாங்க என்ன பாருங்க அப்படின்னு அப்படியே கண்ணை முழிச்சவன் ஹீரா அப்படின்னு அப்படியே இப்போ உங்களை கீழே பட்டவன் மேலே வர உங்களுக்கு தர ஜில்லுன்னு இருக்கு. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் விவசாயம் அப்படியே நெடிய நடி அப்படின்னு பார்க்குறான். அப்படியே உங்கள் கழுத்தில் மூஞ்சி வச்சுக்க சுத்தம் அதான் பிடிக்கலேண்டி, அப்புறம் இது மட்டும் ஏன்டா அப்படின்ட்டு நீங்களோ அப்படின்னு அவன் ஃபேஸை திருப்புறீங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா தயாங், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல, எதுக்கு அப்படி சொல்கிறீங்க, ஏதாவது காரணம் இருக்கும்ல, ப்ளீஸ் தயாங் என்னன்னு சொல்லுங்களேன். தயாங் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு என்ன காரணம், இப்போ ஏன் பிடிக்கல, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் தயாங் அப்படின்னு போட்டு உழுக்குறீங்க. அவனும் முழிக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு அதான் சொல்கிறேனே, எஸ் ஒன்று நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஒன்று பிடிக்கும், பட் இப்போ எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, நீ எனக்கு வேணாம், உன் மேலே எனக்கு லவ்வெல்லாம் இல்லை, இப்போ உன் மேலே இருக்கிறது ஃபுல்லாக எனக்கு உன் மேலே இருக்கிறது ஃபுல்லாக வெறுப்பு மட்டும்தான் இருக்குது. அதான் சொல்லிட்டேன், அது ஏன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு கண்ணில் அப்படி டியர்ஸ் வர கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கிட்டே தெரிஞ்சுக்கணும் ஏன் வெறுக்கிறான், அதையாவது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மனசு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும், காரணம் தெரிஞ்சாலாவது கொஞ்சம் அமைதியாக இருப்போம்ல, அதுக்காகவே என் வாயிலேருந்து வார்த்தை வராதான்னு. அதான் ஏன் தயாங், ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல, ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லுங்களேன் தயாங் அப்படின்னு எப்படியும் சொல்ல மாட்டானான்னு நீங்களும் அவனை போட்டு உளிக்க எடுக்க அவனும்
எனக்கு உன்னை பிடிக்காது, நான் உன்னை வெறுக்கிறேன். அதனால் நீ இங்கேருந்து பேசாமல் ஓடி போயிடு. உன்னை பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பு வருது, தான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன். நீ அனுபவிக்கிற கஷ்டம்லாம் கொஞ்சம் கம்மி தான், நிறையா உன்னை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறேன், நிறைய. அதெல்லாம் உனக்கு வேணாம். நீ கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சா ஃப்ரீ அட்வைஸ், என்னை விட்டு ஓடி போயிரு. இல்லை இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீன்னா கஷ்டம், நிறைய கஷ்டம் அனுபவிப்பேன் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறதுக்கும் அவன் கண்ணில் இருக்க காதலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அவன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனால் கண்ணில் எனக்கு காதல் தெரியுதே. இப்போ இவன் வாய் சொல்கிறத நம்புறதா இல்லை கண் சொல்கிறத நம்புறதா எனக்கு ஒன்றுமே புரியல. என்னை லவ் பண்ணுறேங்கிறான், ஆனால் இப்போ வெறுக்கிறேங்கிறான். அதுக்கு காரணம் இவன் என்னை லவ் பண்ணான்னா ஏன் என்னை வெறுக்கணும்? நான் அப்படி எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. நான் ஒரு சின்ன உயிர் கூட துரோகம் நினைக்காதவ, நான் எப்படி இவனுக்கு எதுவும் பண்ணியிருப்பேன்? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்படியே தயாங்கோ ஃபேஸே பார்த்துட்டு இருந்தவன் இவ்வளோ சொல்லிய திரும்புரு அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஃபேஸு கீழே பார்க்குறான். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்க. அப்படியே பார்த்து அவனுக்கு மூணு மாதிரி அவங்க கழுத்தில் அப்படியே வந்து ஃபைட் பண்ணுறான். நீங்கள் எந்த அசையும் இல்லாமல் அப்படியே படிச்சிருக்கீங்க, உங்கள் சிந்தனையெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறான், வெறுக்கிறேங்கிறான். என்ன வெறுக்க காரணம் என்ன? வெறுக்கிறவையே என்ன இப்படிலாம் பண்ணணும், ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் ஒரு சிந்தனை இருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.